இப்படி ஒரு பதிவை இவ்வளவு சீக்கிரம் நான் போட வேண்டியிருக்குன்ட்டு நான் கொஞ்சமும் எண்ணி பார்க்கலை. ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி தான் எனக்கு மறைந்த ஐயா அன்பழகனை தெரிஞ்சாலும் கூட அவரும் அவருடைய மனைவியையும் நானும் என்னுடைய துணைவியாரும் ஏதோ பல ஆண்டு காலம் தெரிந்தவர்கள் மாதிரி அவங்க 2 பேரும் எங்களை நடத்தியதும், நாங்கள் சிங்கப்பூரில் இருந்தபோது உபசரித்ததும், அவர்களுடைய விருந்தோம்பலும், அதாவது அவருடைய பேருக்கேற்ற மாதிரி உண்மையிலேயே ஒரு மிக பொருத்தமான அன்பழகன், திலகவதி அம்மையார் ரொம்ப அற்புதமான ஒரு இணை. அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்தாருன்னு கேள்விப்பட்டதிலிருந்து நான் தினமும் வேண்டிக் கொள்வேன் அவர் நலம் பெறணும் அப்படின்ட்டு. அவருக்கு இருந்த பரவலான நண்பர்கள், அவருக்கு இருந்த நட்பு வட்டம், அவருக்கு இருந்த ஒரு பெரிய பெயர், அவருடைய அன்புக்கும் ஆற்றலுக்கும் அவங்க 2 பேர் அந்த இணையினுடைய மிக கனிவான, மிக அற்புதமான அந்த பெரிய மனதிற்கும், இவ்வளவு விசாலமான ஒரு மனதை நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது இருந்தோம்பி இயல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்ட்டு வள்ளுவன் சொன்னானே, அது மாதிரி அவர்கள் வாழ்ந்ததே ஏதோ மற்றவர்களுக்காகத்தான்ற மாதிரி. அவரோட பழகின அந்த கொஞ்ச நாட்கள் ஆங்கிலத்தில் இன்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆழமாக அந்த குறுகிய நாளாக இருந்தாலும் பழகக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு தந்தான். மனது ரொம்ப வேதனையாக இருக்குது. இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு போட வேண்டிய பதிவை இவ்வளவு சீக்கிரம் போட வேண்டியிருக்கின்றதற்காக வருந்துகிறேன். திலகவதி அம்மையாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.